சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வாரம் வந்து சில பிரச்சனைகள் பற்றி பேசலாம் அப்படின்ட்டு தான். சினிமா சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் அடுத்த கேள்வியாக வச்சுட்டு, முதல்ல வந்து இப்போ இந்த வாரத்துக்குள்ளர நிறைய தட்டுப்பாடுகள், அது என்ன தட்டுப்பாடுங்கும் போது சிலிண்டர் தட்டுப்பாடு, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஹோட்டல், அதாவது உணவு தட்டுப்பாடு, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு, நம்மளுடைய சென்னை மக்கள் என்ன மாதிரியான பின்விளைவுகளை சந்திச்சுட்டு இருக்காங்க? இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை. நமக்கு என்ன, நாம் எங்கேயோ இருக்கோம் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருந்தால் நம்ம வீட்டுக்குள்ளே அந்த பிரச்சனை வந்துடுச்சு. பாருங்கள், இப்போ ஈரான் வந்து தொடர்ந்து ஈரான் தாக்குதலுக்கு ஆளாகுது, இவங்க திருப்பி தாக்குறாங்க. ஒரு பெரிய பிரச்சனையாக அது மாறி இருக்குது. உலக நாடுகள் முழுக்க இன்றைக்கி ஒரு பெரிய பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு. முக்கியமாக இந்த டீசல், பெட்ரோல், இது ரெண்டுமே, கேஸ், இது மூணும் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக, வாழ்வாதார பிரச்சனையாக மாறி போச்சு. இப்போ இன்றைக்கெல்லாம் நியூஸ் பார்க்குறோம், ஆந்திரா தெலுங்கானா பகுதியில் பல பெட்ரோல் பங்கில் மக்கள் கூட்டமாக வந்து நிற்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் கிட்டத்தட்ட அப்படி ஒரு நிலவரம் இருந்துச்சு. பட் நல்ல வேலையாக புரிஞ்சுக்கிட்டாங்க. கவர்மெண்ட் வந்து ஒரு 60 நாளைக்கு தேவையான பெட்ரோல் இருக்குது, யாரும் பதட்டப்படாதீங்கன்னு சொன்ன பிறகு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் கேஸ் தட்டுப்பாடு இருக்குது. நீங்கள் கேஸ் புக் பண்ணிங்கன்னா ஒரு 40 நாள் கழித்து தான் கேஸ் வருங்கிற சூழ்நிலை இருக்குது. அது வழக்கமானது தான்னா கூட பற்றாக்குறை இருக்குங்கிறது உண்மைதான். இப்போ வணிக கேஸ் வந்து முற்றிலுமாக நிறுத்திட்டாங்க. பல கடைகளில் அந்த வீட்டுக்கு தரப்படுகிற கேஸை கள்ள சந்தையில் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அது குற்றம், டெஸ்மா, பாயம், அப்படி இப்படிலாம் கவர்மெண்ட் மிரட்டினா கூட வேறு வழி இல்லை. எல்லாருக்கும் வந்து வாழ்க்கை இருக்குது. இங்கே ஒரு சின்ன கடை வச்சுருப்பார், ஒரு நாளைக்கு ஒரு 100 டீ விற்று அதில் வர்ற வருமானத்தை வச்சு ஒரு குடும்பமே ரன் பண்ணுற சூழ்நிலையில் நீ எதுவுமே பண்ணக்கூடாது, கேஸ் தரமாட்டேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ இந்த மாதிரி கள்ள மார்க்கெட்டில் புழங்குவதை அவங்க வாங்குறத தடுக்க முடியாது. பாருங்கள், விலைவாசி ஏறி போச்சு. ஒரு இட்லி, டீ எல்லாமே வந்து 2 மடங்கு ஏறி போச்சு. நாளைக்கே கேஸ் தட்டுப்பாடு தீர்ந்து பழைய நிலைமைக்கு வந்துட்டால் கூட இந்த விலை ஏறினது இறங்குமானா இறங்குது. ஒன்ஸ் ஏறினது தான். ஸோ அப்படி வந்து மக்களுடைய தலையில், ஒவ்வொருத்தர் தலையிலையும் இந்த விலைவாசி பிரச்சனை ஒரு பெரிய இடியாக இறங்கியிருக்கு. இதற்கிடையில் சோசியல் மீடியாவில் மீண்டும் லாக்டவுன் வருது, பிரதமரே சொல்லிட்டாருலாம் பொருளியை கிளப்பி விட்டுட்ருக்காங்க. அதற்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஈரான் வந்து நட்பு நாடுகளுக்கு தேவையானதை நாங்கள் கொடுத்துருவோம், அதை நாங்கள் தடுத்து நிறுத்த மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்தியாலாம் நட்பு நாடு வரிசையில் இருக்குது. நமக்கான எண்ணெய் கப்பல்கள்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 4 கப்பல் வந்து இங்கே வந்துருச்சு. முதல்ல 2 கப்பல் வந்துருச்சு, அதுக்கப்புறம் 2 கப்பல் அனுமதிச்சிட்டாங்க. அப்படி வரப்போகுது. ஸோ அப்போ பெரும்பாலும் இங்கே வந்து அதற்கான ஸ்கேர்சிட்டி இருக்காதுன்னு நம்ம நம்புவோம். இப்போ இருக்குது. அது வந்து காலப்போக்கில் மாறும். ஒரு மாதத்துலேயே 2 மாதத்துலேயே இந்த தட்டுப்பாடு மாறிடும். மக்கள் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் இந்த உலக நாடுகள் முழுக்க அச்சுறுத்துகிற விஷயமா எல்லாமே இறங்கிருச்சு. இப்போ பங்கு சந்தை இறங்கிருச்சு, தங்க விலை இறங்கிருச்சு. இன்னும் வந்து ஏகப்பட்ட தாக்கங்கள் இதுக்கு பின்னால் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பேர் ஒரே நாளில் பல லட்சம் கோடிகளை இழந்திருக்காங்க பங்கு சந்தையில். ஸோ இப்படி ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக அது மாறி இருக்கு. எல்லாமே தீர்ந்து சண்டை இல்லாத ஒரு உலகம் இருந்ததுன்னா எல்லாரும் அவங்க ஹாப்பியாக இருக்க போகிறாங்க. ஈரானை பொறுத்தளவுக்கு அவங்க வாழ்க்கையை, அவங்க பொருளாதாரம்னு வாழ்ந்துட்டு இருந்தவங்கள அதுக்குள்ளே போய் தலையிட்டு நீ இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லி இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்கள். அமெரிக்காவுக்கே பிரச்சனை அது. சரி, அது பெரிய விஷயமா இருக்குது. தலைவர்கள் தான் அதில் தலையிட்டு கரெக்டாக எல்லாத்தையும். கண்டிப்பாக இல்லை, அப்படி ஒரு சூழலை வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை இங்கே வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இருக்கு அப்படின்னு இல்லாமல், இன்றைக்கி வந்து சாதாரணமாக இப்போ நீங்கள் சொன்ன டீயில் ஆரம்பித்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய விஷயங்கள் பங்கு சந்தை வரையும் பாதிக்குது அப்படிங்கும்போது, ஸோ இந்த விஷயத்துக்கு வந்து அங்கே யுத்தம் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப காரசாரமாக இருக்கோ அந்த யுத்தம் வந்து இங்கே மறைமுகமாக நடக்குது அப்படின்றத நமக்கு வந்து ஒரு உண்மைத்தன்மையை காமிச்சிருச்சு. ஸோ பட்டினி சாவுன்றதும் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயந்தான். ஸோ அந்த ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்படாமல் இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி உள்ள மக்கள் எவ்வளோ செலவுகளை வந்து கம்மி பண்ணணுமோ அந்த அளவுக்கு இருந்துக்கிட்டா நல்லா. எரிபொருளை முடிஞ்ச அளவுக்கு மிச்சப்படுத்திக்கணும். அவ்வளோதான். நிச்சயமாக என்னதான் வந்து பிரதமர் அவர்கள் சொன்னாலும் நம்ம எந்த அளவுக்கு சேமிப்பில் இருக்கோமோ அதுதான் நம்மளுடைய பாதுகாப்புன்றது, அதுதான் உறுதி. ஓகே சார். இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் வந்து நிறைய விழிப்புணர்வோடு தான் இருக்காங்க. சில செய்திகள் சமூக ஊடகங்களில் தான் அதை வந்து தப்பாக சித்தரிக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம மக்களை வந்து தப்பாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு எனக்கு நம்ம தோணுது. ஒரு பக்கம் அடுத்து சினிமா பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு யுத்தம்னே வச்சுக்கோங்களேன்.
ஒரு விஷயத்த வந்து எடுத்து பாடல்களை வந்து எடுத்து பண்ணும் பொழுது இது என் பாட்டு, அதுக்கு முன்னாடி வரையும் யாரும் அதை வந்து உரிமை கொண்டாட போகிறதில்ல. ஆனால் ஒரு உரிமை வந்து கொடுத்து டிவோட்டை வந்து வாங்குறாங்க. ஆனால் இந்த யூத் படத்துக்கான ஒரு சின்ன பாடல் இது வந்து என்னோடது தான் அப்படின்ட்டு ஒரு கானா பாடகர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. படம் நல்லா போயிருக்குன்ற ஒரு காரணத்துக்காக கேட்குறாரா, இல்லை இவருடைய பாட்டை வந்து கேட்காம எடுத்துட்டோம் அப்படின்றதுக்காக வந்து பணம் அபகரிக்கணுன்றதுக்காக பார்க்குறாரா? இல்லைங்க, இப்போ இந்த விஷயத்தில் இளையராஜாவுக்கு என்ன நீதியோ அதுதான் இந்த பையனுக்கும் நம்ம பார்க்க முடியாது. சரி. இப்போ இளையராஜா வந்து ஒரு ஆடியோ நிறுவனத்துக்கு பாடல்களை கொடுத்துட்டாரு. அதை விற்கிற உரிமை அந்த ஆடியோ நிறுவனத்துக்கு தான் இருக்குது. ஓகே. அப்போ ஆடியோ நிறுவனத்திட்டேருந்து ஒரு படம் வாங்கி பயன்படுத்தினா ஆடியோ நிறுவனத்துக்கு தான் பணம் கொடுக்கணுமே தவிர இளையராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் சரி. ஆனால் நாம் என்ன பார்க்குறோம், இளையராஜா எவ்வளோ பெரிய மேதை. இப்போ அவர்கிட்ட போய் ஒரு பர்மிஷன் கேட்குறதுல என்ன தப்பு? நேராக பார்த்து ஐயா உங்கள் பாட்டை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம், ஆடியோ கம்பெனிலேருந்து நாங்கள் வாங்கினா கூட உங்களுக்கு நாங்கள் தனியாக ஏதாவது கொடுத்துட்றோம் அப்படின்னு பேசுகிறது தான் சரி, தார்மீக ரீதியானது அப்படின்னு. நம்ம சட்ட ரீதியாக இருக்கிறத விட்டுருங்க, தார்மீக ரீதியாக ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பண்ணலாமே அப்படின்னு பார்க்குறோம்ல. கிட்டத்தட்ட அதுதான் இந்த எளிய பையனுக்கும் நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள், அவருடைய பாடலை நீங்கள் படத்தில் பயன்படுத்துறீங்கன்னா நல்லா இல்லைன்னா பயன்படுத்த போகிறதில்ல. ஒரு நல்லா பாடியிருக்காரு, இந்த இடத்துல அந்த பாட்டு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. அப்போ பாடினது யாருன்னு உங்களுக்கு தெரியும், அந்த குரலை நீங்கள் கேட்டிருக்கீங்க, அந்த பையனுடைய முகமே உங்களுக்கு பரிச்சயம். நான் கம்பெனியில் வாங்கிட்டேன்னு சொல்கிறதுங்கிறது சட்ட ரீதியாக சரியாக இருக்கலாம், தார்மீக ரீதியாக தப்பு. ஒரு சின்ன பையன், வளர்ந்து வர்ற பையன், தம்பி வா உன் பாட்டு நல்லா இருக்குது நான் பயன்படுத்திக்கிட்டேன், இந்தா வச்சுக்கன்னு கொஞ்சம் கொடுங்களேன், என்னப்போ கெட்டு போச்சு. இன்னொன்று ரைட்டுங்க, நாங்கள் வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறோம், இது ஓடுமா ஓடாதான்னு எங்களுக்கு தெரியாது, இப்போ நாங்கள் போய் எப்படி அந்த பையனுக்கு கொடுக்க முடியும், அதனால் நாங்கள் முறையாக யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துட்டோம் அப்படின்னு நீங்கள் கூட சொல்லலாம். ஆனால் படம் வெளியே வந்து பெரிய ஹிட்டாகி ஒரு 100 கோடி கலெக்ஷனை நோக்கி அது நகர்ந்துட்டு இருக்கு, மனசார கொடுங்களேன், என்னப்போ கெட்டு போச்சு. இன்னொன்று, அந்த பையனைய தம்பி வா பிரச்சனை பண்ணாத, நீ பொது இடத்துல பேசுகிறது எனக்கு அசிங்கமாக இருக்குது. இது ஜிவி பிரகாஷுக்கும் அசிங்கம், கென் கருணாஸுக்கும் அசிங்கம். இப்போ பாட்டு அந்த பையன்கிட்ட சொல்லாமல் பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு பொதுமக்கள் பேசும்போது எவ்வளோ பெரிய வெற்றியையும் நீங்கள் கொண்டாட முடியாதுல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தம்பி வா அடுத்த படத்தில் உனக்கு பாடுறதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன், அந்த வாய்ப்பையும் கொடுங்க அந்த பையனுக்கு. நீங்கள்லாம் வளர்த்து விடாமல் யார் வளர்த்து விட போகிறாங்க? அப்போ உரிமையாக அந்த பையன் தோளில் கையை போட்டுக்கிட்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த எதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறீங்க? ஸோ அதனால் எனக்கு அந்த பையனுக்கு இவங்க ஏதாவது ஒரு பெரிய தொகையை கொடுப்பது தான் சரியான நீதியாகப்படுது. கண்டிப்பாக. இப்போ அந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தீர்ந்துடும், இல்லை ஓரளவுக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா மெசேஜ்லாம் பார்த்ததுக்கப்புறம் அங்கே பிரச்சனைகள் சால்வ் ஆகிருக்குன்றதை நம்பலாம். அடுத்து வந்து பார்க்கும்போது ஜனநாயகன் படத்துக்கும் சில விஷயங்கள் இப்போ அதோடைய அப்டேட் வந்து என்ன மாதிரியான சூழலில் இருக்குது. பட் இப்போ வந்து என்னென்னா, ஒரு மீட்டிங் நடக்கும்போது கூட பாருங்கள், அவங்களுக்கு வழக்கமான ஒரு பிரச்சனைகள் தான். இப்போ சமீபத்தில் பார்த்தோம், ஒரு ஆசிரியை வந்து ஒரு பாடலுக்கு ஆடுறாங்க, அதுவும் ஒரு பிரச்சனையாயிடுது, அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது தாவேக்காவுக்கே வந்து உரித்தான ஒரு பிரச்சனையா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. இல்லைங்க, அந்த ஆசிரியர் பண்ணது தான் தவறு. ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர், நீங்கள் ஸ்கூல் ஆண்டு விழாவில் ஆடுங்க, அது வந்து பசங்க என்ஜாய் பண்ண போகிறாங்க, ஒரு ஆசிரியர் ஆடுறதுல தப்பு கிடையாது. ஆனால் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் நீங்கள் போய் தங்குன்னு ஆடினீங்கன்னா உங்கள் மீது மக்கள் வைக்கிற பார்வை எப்படி இருக்கும்? அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன, அது நாளைக்கு ஜெயிக்குமா ஜெயிக்காதா, ஒரு நடிகருடைய கட்சிங்கிற மாதிரிலாம் இன்றைக்கி பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் போய் ஒரு அரசு ஊழியர் அங்கே போய் ஆடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. அது அவங்க செஞ்சுருக்கக்கூடாது, அவங்க மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைங்கிறது முற்றிலும் சரியானது தான். சரி, அப்போது இதை வந்து மற்றவங்களும், அதாவது என்னென்னா, இந்த ஆசிரியை விட்டுருங்க, இப்போ தாவேக்காவுக்கு நடக்கக்கூடிய சில இந்த சந்திப்புகள் இப்போ நிறைய இன்னும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவங்களோட கேண்டிடேட்ஸ் கூட சில விஷயங்களில் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக அதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, கட்டாயமாக கேண்டிடேட்ஸ் யாருன்னு சொல்லி தானே ஆகணும். அதில் அவங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருக்கலாம். இப்போ திமுக அதிமுக மாதிரி பெரிய கட்சிகளுக்கே கேண்டிடேட்ஸை அனௌன்ஸ் பண்ணுறதுல அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அவங்க ஒரு தொகுதி கேட்பாங்க, முதல்ல தொகுதி பங்கீடுல பிரச்சனை, அப்புறம் எனக்கு இந்த தொகுதி தான் வேணுங்கிறதுல பிரச்சனை, 2 முறையும் உட்காந்து திரும்ப 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 பேசி தான் ஒரு ஃபைனலுக்கு வர முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு புதிய கட்சி அவங்களுக்கு நிறைய குழப்பம் இருக்கும். அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது, கட்டாயமாக அறிவிக்க தானே போகிறேன். ஆமாம். அப்போ இதே குழப்பம் வந்து ஜனநாயகன் படத்தை நோக்கியும் பயணமாக இருக்குது அப்படின்றது ஒரு வதந்தியாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஜனநாயகன் படத்தை பொறுத்தளவுக்கு ஏப்ரல் 30 இந்த படம் ரிலீஸுங்கிற மாதிரி இப்போதைக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அது ஒரு சரியான கால்குலேஷன் தான். நீங்கள் மே 7ஆம் தேதி பண்ணுறதா முதல்ல பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ மே 7ங்கிறது வந்து 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்துடும்.
அப்போ மே 7ஆம் தேதி புது கவர்மெண்ட்டே வந்துடும். அப்போ இந்த புது கவர்மெண்ட் வரும்போது ஜனநாயகன் படம் ஒருவேளை விஜய் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சா வேற, அதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை. ஒன்று அதிமுக இல்லைன்னா திமுக, அப்படி தான் யாரோ ஒருத்தர் ஜெயிக்க போகிறாங்க. விஜய்க்கு அந்த வாய்ப்பு இல்லை. கருத்து கணிப்புகளும் அதுதான் சொல்லுது, நம்முடைய தனிப்பட்ட கணிப்பும் அதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் மே 7ஆம் தேதி உங்கள் படம் வந்ததுன்னா முதல்ல டிஸ்ட்ரிபியூட்டரே இந்த படத்தை வாங்க மாட்டாங்க. திரையரங்கம், எந்த திரையரங்கமும் இந்த படத்துக்கு தியேட்டர் கொடுக்க பயப்படுவாங்க. ஏன்னா புது கவர்மெண்ட் வந்து மிரட்டும், அந்த படத்தை போடாதங்க, போட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு பிரச்சனைகளை கொடுப்பாங்க. அது அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அதை செய்வாங்க. அப்போ இந்த மே 7ங்கிறது உகந்த தேதி இல்லை. அது நல்ல வேலையாக அந்த பட நிறுவனம் புரிஞ்சுக்கிட்டு ரிசல்ட் சொல்கிறதுக்கு முன்னாடியே படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுவோம். தேர்தலுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு நடுவில் படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுவோம். அந்த ரிசல்ட் வர்ற அன்னைக்கு வரைக்கும் ஒன்றா கூட போதும். அதுக்கப்புறம் எப்படியும் ஒரு பிரச்சனையை கொடுப்பாங்க, அல்லது ஒரு வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்காங்களோ என்னவோ, அதை கூட விட்டுறலாம். நம்ம தான் ஜெயிச்சிட்டோமே, அது ஏதாவது பண்ணிட்டு போட்டுமேன்னு கூட ஒதுங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனித மனம் தானே, நமக்கு இவ்வளோ குடைச்சல் கொடுத்தாரு, அவர் படம் நிம்மதியாக ஓடிடலாமல் நினைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. நான் 2 தான் சொல்கிறேன். ஒருவேளை கண்டு காணாமலும் போகலாம், அல்லது ஓட விடாமல் பண்ணுறதுக்கான வேலையும் பார்க்கலாம். எது ஒன்றும் நடக்க போகுது. அப்போ இந்த 30லேருந்து 4ஆம் தேதிக்குள்ளே ஒரு 5 நாள் கலெக்ஷனுங்கிறது உங்களுக்கு ஸ்திரத்தன்மை உள்ளது. ஸோ அதுதான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியும். ஓகே 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 இன்னைக்கு உள்ள இந்த தேர்தல் கட்டமைப்பு எல்லாம் ரொம்பவும் கிடுக்குப்படியாக இருக்குது. இதையும் தாண்டி சில தவறுகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த தவறுகள் நிறைய குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு கருத்தும் வந்து முன்வைக்கிறாங்க. இல்லை இல்லை, இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு ரொம்ப கெடுபடியாக இருக்கும். பல ஊர்களின் மண்டை உடையுங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா இப்போ விஜய் ஃபேக்டர் வந்து ஒரு பெரிய அளவுக்கு மாற்றத்தை இங்கே கொண்டு வரும். அப்போ இங்கே தொடர்ந்து ஆட்சியில் இருந்தவர்களுக்கும் சரி இருப்பவர்களுக்கும் சரி அது ஒரு பெரிய குடைச்சலாக தான் இருக்கும். அப்போ இந்த எலெக்ஷன் பூத்தில் எவ்வளோ பெரிய கலாட்டாக்கள்லாம் நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கத்தான் போகிறோம். அதனால் முற்றிலும் அமைதியான தேர்தலாக இது இருக்க போகிறதில்ல. அதில் வந்து எல்லா கட்சியினரும் வந்து உறுதியாக இருக்காங்க, அதில் உறுதியாக இருக்காங்க. ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கும் கெனிஷாவும் அண்ட் ரவி மோகன் இவங்களுடைய இந்த திருமணத்துக்கான ஒரு பேச்சுவார்த்தை கூட ஒரு விஷயங்களை சமீபத்தில் ஒரு பேச்சு அடிபட்டிருக்கு. இது இல்லாமல் இவங்க வந்து கோவாவில் சில இடங்கள் வந்து வாங்கியிருக்கிறதாகவும் இப்போ வந்து சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் அது கொஞ்சம் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறது வந்து ரவிமோகன் அவர்களுடைய மனைவி வந்து இந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி நடந்துருக்கு, அவங்க ஆவணங்கள்லாம் நான் வந்து பார்த்தேன்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, 2 பேரும் சேர்ந்து சொத்துக்கள் வாங்கினாங்களான்னு நமக்கு தெரியல. அது வந்து அது சட்டத்திற்கு புறம்பானதெல்லாம் கிடையாது. ஒரு 2 பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து ஒரு சொத்து வாங்குறதுல தப்பு கிடையாது. ஆனால் அவங்க திருமணம் பண்ணிக்க முடியுமான்னா முடியாது. எப்போ ரவிமோகனுடைய மனைவி வந்து விவாகரத்துக்கு சம்மதிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் அவர் திருமணம் பண்ண முடியும். அது வரைக்கும் அவங்க பண்ண முடியாது. நட்பாக தான் பழக முடியும், அல்லது வந்து லிவிங் டுகெதராக இருக்க முடியுமே தவிர சட்டப்பூர்வமாக அவங்க கணவன் மனைவியாக ஆக முடியாது. ஆனால் சொத்து வாங்கலாம். 2 நண்பர்கள் வாங்கினாங்க, 2 பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வாங்கினாங்க அப்படின்ட்டு அது போயிடும். அதனால் அதை தடுக்க முடியாது. பட் அவங்க வந்து இப்போ பாருங்கள், நமக்கு வந்து பிள்ளைகள் இருக்குது, குடும்பம் இருக்குது, ஆனால் அதை விட்டுட்டு யாரோடையோ போய் சொத்து வாங்குறாருன்னு கேட்குறதுல நியாயம் இருக்குல்ல. இப்போ அவங்க கட்டாயமாக ஒரு மனைவியாக புலம்பு தானே செய்வாங்க. இது எல்லாமே இந்த நீதிமன்றத்தில் செப்பரேஷன் கிடைக்கிற வரைக்கும் தான். அது என்ன நீதிமன்றம் முடிவெடுக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. ஓகே ஓகே ஓகே